أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بل الإنسان على نفسه بصيرا ولو ألقى معاذيرا. அன்றியும் அந்நாளில் தனது செயல்களை உணரக்கூடியவனாக மனிதன் இருப்பான். அவன் தனது குற்றங்களை மறைக்க சாக்கு போக்குகளை எடுத்து கூறிய பொழுதிலும் அவை ஒன்றும் அங்கீகரிக்கப்படாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நாளை மறுமை நாளிலே நாம் எதை அமலாக செய்திருக்கின்றோமோ அதனுடைய நன்மைகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் அது காட்டப்படும். இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அடியானிடம் நேரடியாகவே பேசுவான். ஒவ்வொரு அடியானிடம் நேரடியாகவே எந்தவித திரையும் இல்லாமல், மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் அல்லாஹு தஆலா அடியானிடம் நேரடியாகவே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதாவது அவர்கள் செய்த அமல்களுக்கு உண்டான நற்கூலி வழங்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா எதையாவது அமல் செய்திருக்கின்றார்களா என்பதை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியார்களிடம் பேசுவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நரகத்திற்கென்று விதியாக்கப்பட்ட அடியான் ஏதாவது இப்படி பார்ப்பாரு, இப்படியும் பார்ப்பாரு, முன்னாலையும் பார்ப்பார். அப்படியே சுற்றி அப்படியே ஒரு கவலை தோய்ந்த ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் அந்த உலக வாழ்க்கை நாம் ஏதாவது பார்க்கலாமா இல்லையா? ஒரு இடத்திற்கு போகிறோம், கையில் காசு இல்லை, என்ன செய்யுது, பாக்கெட்டு இல்லையா, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்போமா இல்லையா? ஃபோனில் காசு இருக்கும், ஜிபே இன்னைக்கெல்லாம் வந்துருச்சு, அதில் இல்லை, என்ன செய்யுதுன்னு தெரியாது. இதை விட கொடுமையாக இருக்கும் நாளை மறுமை நாளிலே. இதை விட கொடுமையாக நரகத்திற்கென்று விதியாக்கப்பட்ட மனிதன் ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா, எதையாவது செய்திருக்கின்றான அடியான், அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அந்த அடியானை ஏதாவது உன்ட்ட நன்மை இருக்காப்பா, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. யாராவது கடுகு அளவு அமல் செய்திருந்தாலும் அதற்கு உண்டான நற்கூலி அங்கே பெற்றுக்கொள்வார். அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய அவனுடைய சூழ்நிலையை அல்லாஹு தஆலா பார்ப்பான். இங்கே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையில் ஏதாவது நம் நன்மைகள் செய்திருக்கலாமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு இந்த ஹதீஸை கூறிவிட்டு சொல்கின்றார்கள், எனவே உலக வாழ்க்கையிலே நீங்கள் பேரித்தம் பழத்தினுடைய ஒரு துண்டாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பொதுவாகவே ஒவ்வொரு நாம் அமல்கள் செய்யும் பொழுது அந்த அமல்களுக்கு பிறகு யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக, என்னிடமிருந்து இது ஏற்றுக்கொள்வாயாக, என்னிடமிருந்து இது ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இதன் மூலமாக எனக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு வழங்குவாயாக, சொர்க்கத்தை தருவாயாக, உன்னுடைய ரிலாத்தை உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தருவாயாக, இதையும் கேட்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் அடியார்கள் சொர்க்கம் அடைய முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறும் பொழுது ஒவ்வொரு அடியான் நாளை மறுமையினால் நடக்கக்கூடிய நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்வான், என்னுடைய ஃபதுலை கொண்டு, மேல்மிச்ச அருக்கொடைகளை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜி செய்திருக்கின்றேன், உம்ரா செய்திருக்கின்றேன், தான தர்மம் வழங்கியிருக்கின்றேன், ஜக்காத்தை வழங்கியிருக்கின்றேன், ஐங்கால தொழுகை விடாமல் தொழுதிருக்கின்றேன், தஹஜ்ஜத் தொழுதிருக்கின்றேன், எல்லாவித அமல்களும் செய்திருக்கின்றேன். இதையெல்லாம் சொல்லாமல்
உன்னுடைய ரிலாத்தை கொண்டு உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு சொர்க்கம் செல் என்று சொல்கின்றாயே, அப்படி என்று சொன்னால் என்னுடைய அமல்கள் என்னாகிவிட்டது என்று அல்லாஹு தாலாவிடத்தில் அடியான் கேட்பான். அப்படியா, கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான். கொஞ்சம் அந்த பக்கம் போன பிறகு அவருக்கு தாகம் ஏற்படும், தொண்டெல்லாம் கதற ஆரம்பிக்கும், தொண்டெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும், நாக்கெல்லாம் வறண்ட ஆரம்பிக்கும். தொண்டைக்குழி இழுக்க ஆரம்பிக்கும் பொழுது தண்ணீர் ஏதாவது கிடைக்காதா என்று அந்த நேரத்தில் நினைக்கும் பொழுது ஒரு மலக்கானவர் தண்ணீர் எடுத்து வருவார். கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நன்றாக இருக்குமே என்று கேட்பார். தண்ணி கொடுக்குன்னா நீ என்ன இங்கே வச்சிருக்க, என்கிட்ட என்ன இருக்கு, ஆசை இல்லை, எல்லாமே நன்மைகள்லாம் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா, எவ்வளோ தருவ, ஒரு டைம் ஒரு மிடர் தண்ணிக்கு எவ்வளோ, என்னுடைய தொழுகை இருக்கிறது, தொழுகை தொழுத நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அந்த நன்மை கொடுப்பார். திரும்ப தாகம் தீராது, அவர் செய்த சதக்கா ஜக்காத்து அதனுடைய நன்மைகள் போயிடும், அவர் செய்த ஹஜ்ஜினுடைய நன்மைகள் போயிடும், எல்லாம் போகும், தாகம் தீராது. நன்மைகள் இருக்கிறதா என்று பார்த்தால் நன்மைகள் எல்லாம் காலியாயிரும். ஓடி வருவார், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கு, உன்னுடைய அருள் இல்லாமல் உன்னுடைய ரஹமத்து இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து விட்டேன், என்னை மன்னித்தருள்வாயாக என்று ரப்பிடத்தில் கேட்பார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பொதுவாகவே ஒரு அமல் செய்த பிறகு நாம் அந்த அமல்களுக்கு உண்டான அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்க வேண்டாம். அல்லாஹ்விடத்திலே அந்த அமல்களுக்கு உண்டான, யா அல்லாஹ் இந்த அமலை நீ பொருந்தி கொண்டாயா, இந்த அமலை கொண்டு நீ பொருந்தி கொள்ள வேண்டாம், இதில் எனக்கு பெருமையோ, இதில் முகஸ்துதியோ, இதில் கொண்டு மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் வந்து விடாத அளவுக்கு நீ தான் பாதுகாக்க வேண்டும், நீ பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்விடத்தில் அடியான் கேட்க வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த மறுமை நாளில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதை நாளை பார்ப்போம்.